ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி போல் எனக்குமே சந்தோஷமாக இருக்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழித்து நான் லாங் வீடியோ போடுறேன். ஒரு சில இஷ்யூஸ்னால் நான் போடுறதில்ல வீடியோஸு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் நான் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் தண்ணி கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்களா, ரெட் சில்லி க்ரீன் சில்லியாக இருந்து ரெட் சில்லியாக ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஓகேங்களா? எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த மிளகா, இது காய வச்சோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? காஞ்ச மிளகாவாயிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வாங்க, மல்லி, அடுக்கு மல்லி இந்த காமிச்சேன் இல்லைங்களா? இப்போ சீசன் இல்லையா? இப்போ பூ பாருங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் நல்லா இப்போ ஒன்றும் இது களை ஊனி வச்சா வந்துடும். இப்போ வெயிலுக்கு நான் எந்த வீடியோஸும் எடுக்கிறதில்ல. அதே ஹெல்த் இஷ்யூனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மல்லிப்பூ பூத்துட்டு இருக்கிறது. இதுவும் ரொம்ப பூத்துடுச்சு. பட்டன் ரோஸ் கலரு செமையாக பூத்துட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் செம்பருத்தியில் வந்து ரெட் கலர் கம்மியாயிடுச்சு வெயிலுக்கு. அதுக்கும் இன்னொரு ஒயிட் கலரு, இது ஒயிட் கலர் செம்பருத்தி எப்படி இருக்குது பாருங்கள். நோய் வந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கல, சரிங்களா? அது பூத்த பூ இருக்குது, அங்கே பறித்து வச்சுருக்கேன் காமிக்கிறதுக்காக. அது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நீட்டு மிளகா, இது பழுத்த ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது எல்லோ கலராக மாறுதில்ல, அதுவும் ரெட் கலராக மாறிடும். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இந்த வியூஸ் காமிக்கிறதுல. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக நீர் துளி பட்டு மழை துளி மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஜாதி மல்லி வருது, முல்லை, நித்தியமல்லி, முல்லை வைக்கலை நான், நித்தியமல்லி. இது பவள மல்லியா, இது பறிச்சிட்டேன், பூ பறிச்சிட்டேன். மத்தியானமாக தான் பறித்தேன். இது ஒரு முட்டுங்க வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் இருவாச்சி மல்லின்னு நினச்சி, இது பிழைக்காதுன்னு நினச்சேன்னா, ஆனால் பிழைச்சிடுச்சு. ஆனால் பட் இது இருவாச்சி மல்லியா என்ன மல்லியான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஐ திங்க் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு பூத்துடும். எனக்கு இந்த எல்லோ கலர் செம்பருத்தி பூத்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஏதோ ஒரு வகையில் வந்து நான் கொடுத்து வச்சுருக்குன்னு தான் சொல்கிறேன். என்ன இந்த பிளான்ஸ் வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. இந்த வெயில்னால் கொஞ்சம் மாடிக்கு வர முடியல. இருந்தாலும் வந்து துணி காய போடுறப்போ அப்பப்போ வந்து பார்க்குறேன் நான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் ரொம்ப சொல்லிட்டு இருந்தீங்களா, பிடுங்கி வச்சேன், தப்பான வேலை செஞ்சிட்டேன், இது வளருமா வளராதா, ஆனால் முருங்கைக்கீரை கொம்பு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்களா, எனக்கு அது வந்துடுச்சு, வேர் ஊனி வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் மறுபடியும் எங்கே போய் அந்த கலையை தேடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன அது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தது. நெக்ஸ்ட்டு வாங்க, நித்திய மல்லி பூத்துகிட்டே இருக்குது. இப்போ தாங்க பூத்துட்டு இருக்குது. கொஞ்ச நாளாக பூக்கலை. இப்போ தான் ஒரு 1 வீக்காக தான் 1-2 பூத்துட்டு இருக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா டிசம்பர் பூ சொல்லவே தேவையில்லை, பூத்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்களா மொட்டு, இது ஏப்ரல் 17 நினைக்கிறேன். இன்றைக்கி பூத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அதே மாதிரி ஜாதி மல்லியும் நான் கொஞ்சம் நுனி உடச்சிடுறேன். என்ன 2-3 களை வந்தேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மொட்டு வரும்ல, அது ஒரு நப்பாசை எனக்கு. அதனால் இது பார்த்தீங்களா, எனக்கு பக்க களைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஜாதி மல்லியில். ஒன்றும் முல்லை வாங்கலை, நார்மல் மல்லி வாங்கலை. இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை. ஆனால் ஒரே ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது பிளான்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா நம்ம வாடி போனோன்னா அவங்க வாடி போயிடுவாங்க. அவங்க வெயிலுக்கு அதுக்கும் நான் பராமரிப்பு கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது 3rd டைம் ஹார்வெஸ்டிங் பண்ண மணத்தக்காளி கீரை ஹார்வெஸ்டிங் பண்ணணும். பட் பார்த்திங்களா, வெயிலுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு. உள்ள முருகுதே ஐயான்ற இதில் அவ்வளோ பாசத்தில் வாங்கி வச்சேன். பட் எனக்கு இப்போது வேறு மாதிரி இருக்குது.
பண்ணுறதுன்னு. இந்த சாமந்தி எத்தனை வாட்டி வாங்கி வச்சாலும் எனக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ஆசை விடலை. இது பன்னீர் ரோஸு வாங்கி ஒரு வாட்டி தான் பூத்துது, அதுக்கு மேலே பூக்கவே இல்லை. நானும் கேர் எடுத்துக்கலை, நொந்து நூடுல்ஸாக போயிட்டேன் நான். மற்றது வேறு எதுவும் எனக்கு பூக்கலை, காய்க்கலை. இதோ தக்காளி ஒன்று கண்ணி இதில் மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் டேமேஜில் கிடக்குது. எல்லாம் வெயிலுக்கு அதுக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது எனக்கு தக்காளி செடி. இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாவும் மல்லியும் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அப்புறமா இந்த எல்லோ கலர் செம்பருத்தி, இவங்க தான் கொஞ்சம் எனக்கு உயிர் நாடி மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. பார்த்திக்கங்க, ஓரளவுக்கு ஹாப்பி தான். கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் பிளான்ஸை. பாதி எடுத்துட்டேன் நான் பிளான்ஸை, பாதி என்ன காஞ்சி போகுது இல்லையா. காஞ்சி போனது என்னத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் நம்ம எடுத்துகிட்டு வேறு எதனா வைக்கலான்னுட்டு காலியான க்ரோ பேக்கில் கொஞ்சமாக இருக்கிற மண்ணில் இருக்கிற க்ரோ பேக்கில் நான் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்களா கீரை கொடி பசலை வளர்ந்துட்டு இருக்குது. அது ஒரு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ பெரிய இலை வருது பாருங்கள், எவ்வளோ இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். வெத்தலை எவ்வளோ பெருசாக இருக்கும்ல, அது கூட அவ்வளோ பெருசாக வரும். ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். இந்த வெயில் டைமுக்கு மோர் கொடுங்க, மோர் பெருங்காயம் அது கொடுத்தாலே உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். மற்ற எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் இருக்கிற கார்டனர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு தயிர் இது கொடுங்க, தயிர் பெருங்காயம். மற்றவங்க கொஞ்சம் சேஃப்டியாக எல்லாம் அந்த ஷெட்டெல்லாம் போட்டு வச்சு கொடியெல்லாம் போட்டு வச்சுன்னு இருக்கவங்க உங்களுக்கு எப்படி உங்கள் பிளான்ட்ஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த வெயில் டைம் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கணும். காமிக்கிறேன் பாருங்கள், வெள்ளை செம்பருத்தி இந்த ஸ்டேஜ் இதுதான் இருக்குது. வெயிலுக்கு அதுக்கும் இப்படி தான் பூத்துட்டு இருக்குது. அதனால சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது பார்க்குறேன் நான். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்து இஷ்யூனால் நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா பச்சை மிளகா, அந்த சைடு எல்லோ கலருக்காக எல்லாம் பறிக்கணும். உங்கள் காமிக்கிறதுக்காகவே நான் விட்டு வச்சுருக்கேன். சரி, நானும் ரசிச்சுன்னா நீங்களும் ரசிச்சிங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸ் தானே. அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.